என் அன்பான மகனே, என் அன்பான மகளே, இந்த வீடியோ சாதாரணமா உன்னிடம் வரல. இதை இப்போ நீ பார்க்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கு. நான் தான் உன்னை இங்கே அழைத்து வந்தேன். ஒரு வினாடி கூட தள்ளிவிடாதே. என் அன்பான குழந்தையே, நீ நினைக்கிறாய், என் ஜெபம் கேட்கப்படலையோ, என் வாழ்க்கை ஏன் இப்படி சிக்கி போச்சு? ஆனா கேள், நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ பேசாத வேதனையையும் நான் கேட்டிருக்கிறேன். அந்த இரவு நீ ஒற்றையா அழுதபோது, அந்த நிமிஷம் உன் இதயம் உடைந்தபோது, அந்த தருணத்தில் நான் உன்னோடு இருந்தேன். நீ தனியா இல்ல, ஒருபோதும் தனியா இல்ல. உன் வீட்டில் உள்ள பிரச்சனை எனக்கு தெரியும். உன் கடன் சுமை எனக்கு தெரியும். உன் உடல் வலி எனக்கு தெரியும். உன் வேலை தேடல் எனக்கு தெரியும். உன் குடும்பத்தில் இல்லாத அமைதி எனக்கு தெரியும். ஆனா கேள், நான் அமைதியின் தேவன். நான் சுகமாக்கும் தேவன். நான் கதவுகளை திறக்கும் தேவன். நீ இப்போ இருளில் நிக்கிற மாதிரி தோணலாம். ஆனா இருளை உடைக்கிற வெளிச்சம் நான் தான். நீ எப்ப மாற்றம் வரும் கேட்கிற? இன்று நான் சொல்கிறேன், மாற்றம் ஆரம்பமாகிறது. உன் வாழ்க்கையில நான் வேலை செய்கிறேன். காணாத இடத்தில் அமைதியா ஆனா வலிமையா. இந்த 2026 ஆண்டில் நீ ஜெபித்த காரியங்கள் நடக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவனே, நான் உனக்கு சரியான துணையை தயார் செய்கிறேன். வேலைக்காக காத்திருப்பவனே, நான் உனக்கு திறந்த கதவை வைத்திருக்கிறேன். பொருளாதார அதிசயத்துக்காக காத்திருப்பவனே, நான் உன் கைகளில் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். நம்பிக்கை வையு, சந்தேகத்தை விடு. நீ சோர்ந்து போனாய், எனக்கு தெரியும். ஆனா இப்போ எழு. ஏன்னா நான் உன் கூட நடக்கிறேன். நான் உன்னை பிடித்து நிறுத்துகிறேன். நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். என் குழந்தையே, நீ பயப்படாதே. நான் உன்னுடன் இருக்கிறேன், இப்போதும், நாளையும், என்றென்றும். என் அன்பான குழந்தையே, கவலைப்படாதே. இனி உன் வாழ்க்கையில் வெற்றிதான் நடக்கும். நான் உன் வழியை செம்மைப்படுத்துவேன். நீ சிந்தின கண்ணீர் இன்றோடு மறையப் போகிறது. இருள் காலம் முடிகிறது. புதிய வெளிச்சம் உதயமாகிறது. ஆனா கேள் என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்ததும், கதவுகள் திறந்ததும், அதிசயங்கள் நடந்ததும் என்னை விட்டு தூரம் போகாதே. சாத்தான் பல வலைகளை வைத்திருக்கிறான். ஆனா நீ பயப்படாதே. நான் உன்னை காத்திருக்கிறேன். நீ இனிமேல் வெளிச்சத்தில் நடப்பாய். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் முன்பும், உன் பின்னாலும், உன் சுற்றிலும். இப்போ உன் மனசை அமைதியாக விடு. நான் உன்னை தூங்க வைக்கிறேன். உன் சுமைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நம்பிக்கையுடன் இரு. உன் வேண்டுதலை அமேன் என்று எழுது. அது உன் விசுவாசத்தின் முத்திரை.